ஓம் நமச்சிவாய. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். எப்பொழுதுமே எல்லா வீடியோலையும் இது உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல நம்ம முக்கியமான வீடியோவை தான் கொடுப்போம். பொழுதுபோக்குக்காக எந்த ஒரு வீடியோவும் இருக்காது. ஆனா அதே நேரத்தில் இப்ப நம்ம பேச போற இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய வீடியோ. மிக மிக முக்கியமான வீடியோ. ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா பணம், பொருள், புகழ், செல்வம், கௌரவம், சந்தோஷம், இப்படி எல்லாமே நம்ம வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும். அப்ப நம்மளை ஜெயிக்க வைக்கக்கூடிய கிரக அமைப்பு எப்படி இருக்கு, நாம ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம், நம்மளை ஜெயிக்க வைக்கக்கூடிய கோவில் எது, தெய்வம் எது அப்படிங்கறத பத்திலாம் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்கிறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்களும் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய், இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலை கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அதுபோல பாரம்பரியமான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆன்மீகத்துல நம்பிக்கை வேணும். இன்னைக்கு எல்லாருமே அறிவியலை நம்புற அளவுக்கு ஆன்மீகத்தை நம்புறதில்ல, இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நம்புறதில்ல. இங்க மழை எப்ப வரும், புயல் எப்ப வரும், பூகம்பம் எப்ப வரும் அப்படின்னு முன்னரே கணிச்சு சொல்லும் அறிவியல். ஆனா ஒரு மனுஷன் எப்ப பிறப்பான், எப்படி பிறப்பான், எப்படி வளர்வான், அவனுடைய உறவுகள் எப்படி இருக்கும், உறவுகள் யாராரு, குழந்தைகள் எப்ப பிறக்கும், அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, இதை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஞானம் ஜோதிட சாஸ்திரத்துக்கு மட்டும்தான் இருக்கு, அறிவியலுக்கு உண்டா. அதே நேரத்தில் இந்த ஜோதிடத்தால புயல் எப்ப வரும், பூகம்பம் எப்ப வரும், பேரழிவு இந்த பூமியில எப்ப நடக்கும், அதை சொல்லக்கூடிய வலிமையும் உண்டு. இங்க என்ன தெரியுமா, ஜோதிடர்கள் கணிப்பு தப்பா இருக்கலாம், அனுபவத்தை பொறுத்து நம்பகத்தன்மை இல்லாம இருக்கலாம். சில விஷயத்துல பலிக்கும், சில விஷயத்துல பலிக்காது, பொய்த்து போகலாம். ஆனா ஜோதிட சாஸ்திரத்தை முறையா கற்று முறையா கணிச்சோம் அப்படின்னா ஒரு துளி கூட பொய்க்காது. மனுஷங்களுடைய வருங்காலத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல நல்ல தெளிவா எடுத்துரைக்கிற ஒரே சக்தி இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு உண்டு. ஏன்னா ஒரு மனுஷன் மேல ஆட்சி செலுத்தக்கூடிய கிரகங்கள், ராசிகள், நட்சத்திரங்கள் அந்த மனுஷனை எப்படி நடத்தணும், எப்படி உருவாக்கணும், எப்படி கர்மாவை அனுபவிக்கணும், இது எல்லாமே இந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கு. அதை நம்முடைய முன்னோர்கள், மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் இவங்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அதிசயம். 1 வருஷம் 2 வருஷமா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். இன்னைக்கு அதை தான் பார்த்து அறிவியலும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா? 100-150 வருஷமா. அன்னைக்கு நம்முடைய மனக்கண், ஞானக்கண் மூலியமா மனிதர்கள், நம்முடைய மகான்கள் கண்டுபிடிச்ச ஒரு 10% கூட இருக்காது. அவ்வளவுதான் அறிவியல் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு எவ்வளவு விஷயத்தை அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அடக்கி வச்சிருக்காங்க. அதனால இந்த உலகம் இன்னைக்கு இதனுடைய அருமை பெருமையை உணராமல், இது போன்ற ஞான சாஸ்திரங்கள் தரும் அறிவுரைக்கு செவி கொடுக்காமல் பல இன்னல்களுக்கு ஆளாகி, துன்பங்களுக்கு ஆளாகி வருது. மனுஷன் ஒவ்வொருத்தரும் நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, ஆன்மீகம், ஜோதிடம்லாம் மூட நம்பிக்கை அடிச்சு சொல்றாங்க, தற்குறிகளா இருக்காங்க. பாவம், ஆன்மீக சிந்தனையாளர்கள் ஏத்துக்கிறாங்க அறிவியல் உண்மைதான். ஆனா எதை கண்டுபிடிக்கிறீங்க? ஆன்மீகம், ஜோதிடம் சொன்ன இந்த விஷயங்களை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அறிவியலும் வேண்டும், ஆனா அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் வேண்டாம். ஆன்மீகம், மூட நம்பிக்கை இப்படிலாம் பேசுறது காரணம் என்ன தெரியுமா? அவங்க வாங்கி வந்த கர்மா, அவங்க அப்படிதான் பேசணும் அப்படிங்கிறது தலை விதி, தலையெழுத்துல இருக்கு. இப்ப நம்ம உடம்பே எடுத்துக்கலாம். 5 புலன்களாலும் கை கால்களாலும் நம்முடைய இயக்கத்தை நம்மால
கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னாலும் உடம்புக்குள்ள ஓயாம உழைச்சுக்கிட்டு இருக்கிற இதயம், இரைப்பை, ஈரல், சிறுநீரகம் இதெல்லாத்தையும் யார் இயக்கிறது? அது எங்க, எப்படி, எதை பொருத்தி வைக்கணும், எப்படி இயக்கணும், அதனுடைய வாழ்நாள் எவ்வளவு, இதெல்லாம் சரியா அமைச்சு கொடுத்த ஏதோ ஒரு சக்தி. அதைத்தான் நம்ம ஆன்மீகம், இறைவன், தெய்வங்கள் நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம். இந்த சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை செய்வோம், நல்லவர்களா வாழ்வோம், நம்முடைய கர்மாக்களை நல்லதா மாத்துவோம், நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததி எல்லாருக்குமே நல்லதாவே நடக்கும். நாம எப்படியோ அப்படிதான் நம்முடைய சந்ததி. அதனால இயற்கை வேறு, இறைவன் வேறு அல்ல. அறிவியல் வேறு, ஆன்மீகம் வேறு அல்ல. இயற்கையையும் அறிவியலையும் நம்ம கிட்ட திணிக்கிறது கிரகங்கள் தான், ராசி நட்சத்திரங்கள் தான். 9 கிரகத்துடைய ஒவ்வொரு விதமான கதிர்வீச்சு இணைஞ்சு நமக்குள்ளார பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. நம்முடைய வாழ்க்கைய அது நிர்ணயிக்குது, அது இயக்குது. எப்படி இயக்குது? இங்கதான் கர்மா வேலை செய்யுது. பூர்வ ஜென்ம செயல்களுக்கு ஏற்றது மாதிரி நல்லதையோ கெட்டதையோ பலனையோ பாதிப்பையோ ஏற்படுத்துது. அப்படிதான் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால பாதிப்பு உண்டாகும் போது மனசு சோர்வடையாம வலிமையா இருக்கிறதுக்கும், நாம பெரியவங்க சிறியவங்க அப்படிங்கிற மனப்பான்மை இல்லாம இருக்கிறதுக்கும், நம்முடைய வாழ்க்கைய எந்த அளவுக்கு மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் எது உதவுது? இந்த ஆன்மீகமும் இறை வழிபாடும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். எங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்மா உண்மை, ஜோதிடம் உண்மை, ஆன்மீக சிந்தனை உண்மை, இறை வழிபாடு உண்மை. இதெல்லாம் நம்பிக்கை வைக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையும் மாறும். நம்பிக்கை இல்லாதவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, என்ன வேணாலும் செய்வாங்க, உலகத்துல எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா நேர்மையா உண்மையா உழைச்சி அந்த செல்வத்தால வாழக்கூடியவங்க தான் ஆன்மீக சிந்தனைவாதிகள். அதனால ராசிக்கு ஒரு நாயகன் இருக்காங்க, நட்சத்திரத்துக்கு ஒரு நாயகன் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்னு சேர்த்து செயல்பட வைக்கக்கூடிய, மனிதர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை கோவில்களுக்கு மட்டுமே உண்டு. ஞானிகளுடைய, சித்தர்களுடைய ஜீவசமாதியும் அவங்க வாங்கின வரங்களும் அதனுடைய சக்தியும் கதிர்வீச்சியும் அந்த கோவிலே இருக்கும். அங்க நம்ம போகும்போது அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கோவில்கள். அந்த வகையில ஒவ்வொரு ராசி நண்பர்களும் தோழிகளும் என்ன குணத்தோட பிறப்பாங்க, என்ன குணத்தோட இருப்பாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான இறை வழிபாடு உண்டு, ஒவ்வொரு விதமான அதிபதிகள் அதாவது தெய்வங்கள் உண்டு. எல்லாரையும் நம்ம போய் கும்பிட்டு இருக்க முடியாது. எல்லாரையும் கும்பிட்டாலும் அதற்கான பலன் கிடைக்கிறத விட நம்ம ராசிக்கான, நம்ம லக்னத்துக்கான, நம்ம நட்சத்திரத்துக்கான தெய்வங்களை கும்பிடும்போது, கோவில்களுக்கு போகும்போது அதனுடைய எனர்ஜி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனுடைய கதிர்வீச்சு தாக்கம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது நமக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதனால ராசிகளுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி நட்சத்திரங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி லக்னங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கும் போது துல்லியமா நம்முடைய வாழ்க்கை எந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் வாழ்க்கைக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில கோவிலை எப்படி முன்னோர்கள் நமக்கு கொடுத்தாங்களோ அது மாதிரி நட்சத்திரத்தின்படி என்ன கோவிலுக்கு நம்ம போகணும், எந்த தெய்வத்தை வணங்கணும், எந்த தெய்வத்துக்கு நம்ம விரதம் இருக்கணும், எந்த தெய்வத்தை நம்ம மந்திரம் சொல்லி பூஜிக்கணும், இதெல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வரமா கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு. அதுவும் ராசிக்குரிய கோவிலுக்கு தான் போகணுமா? எல்லாமே கோவில் இல்லையா? எல்லாத்துலயும் சாமி இருக்குல்ல, தெய்வங்கள் இருக்குல்ல அப்படிங்களாம். அது மட்டும் இல்ல, இப்ப கோவில் அப்படின்னு ஒரே சிலையை வச்சு நம்முடைய முன்னோர்கள் அல்லது அரசர்கள், ஞானிகள் எல்லாமே ஒரு சிலையை வச்சு எல்லா இடத்துலயும் கும்பிட்டுருக்கலாம். ஆனா இங்க அறிவை பயன்படுத்தி மெய்ஞானத்தை அருமையா யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கதிர்வீச்சு எங்க அதிகமா கிடைக்குது, எந்த கிரகத்தோட கதிர்வீச்சு எங்க அதிகமா கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் கவனிச்சு சூரியனார் கோயில், குரு பகவான் கோவில், புதன் கோவில், செவ்வாய்க்குரிய முருகன் கோவில், அப்புறம் பஞ்சபூதங்களுக்கு ஏற்றது மாதிரி நீர் கோவில், நெருப்பு கோவில், திருவண்ணாமலை, இப்படி பிரிச்சு பிரிச்சு அங்கெங்கேயும் கோவில்களை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு கிரகத்துக்கும், ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை பொறுத்து தான் அந்தந்த கோவிலுக்கு, அந்தந்த பரிகாரத்தை நோக்கி, அந்தந்த தெய்வத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு சூட்சமம் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ராசிக்கான அதிபதி யாரு, நம்ம நட்சத்திரத்துக்கான அதிபதி யாரு, நம்ம லக்னத்துக்கான அதிபதி யாரு, இதை வச்சுக்கிட்டு நம்ம ஷார்ப்பா நமக்கு தேவையான கோவிலுக்கு தெய்வத்தை கும்பிடும் போது, அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது இன்னும் பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில ஜெயிச்சவங்க, ஆன்மீகத்தோட வழியா மட்டும் இல்லாம தன்னுடைய ஜாதகத்துல, ஜோதிடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எந்த கோவிலுக்கு, எந்த தெய்வத்தை, எந்த அதிபதியை எப்படி பரிகாரம் செய்யணும், இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனதாலதான் இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. இந்த ரகசியத்தை எல்லாருமே சொல்றது இல்லைங்க, இந்த சூட்சமத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை.
அதை தெளிவா இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, உங்க தொழில வெற்றி பெறறதுக்கு, உங்க வேலையில பதவி உயர்வை அடையறதுக்கு, உங்க குடும்பத்துல செல்வங்களை சேர்க்கறதுக்கு, வாழ்க்கையில நிம்மதியவும் அமைதியவும் அடையறதுக்கு, அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கான ராசிக்கான லக்னத்துக்கான கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை கும்பிடுங்க, உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனா இப்ப வீடு கட்டணும் அப்படின்னா நல்ல டாக்டரையா போய் பாக்குறோம், இன்ஜினியர் தானே பாக்குறோம். உடம்பு சரியில்லைன்னா கலெக்டரையா போய் பாக்குறோம், டாக்டர் தானே பாக்குறோம். ஏதாவது பிரச்சனை, நில பிரச்சனை, ஊர் பிரச்சனை அப்படின்னா டாக்டரையா போய் பாக்குறோம், கலெக்டர் தானே பாக்குறோம். அப்ப எங்க போனா எங்க தீர்வு கிடைக்கும், அதுதானே வாழ்க்கை. அப்ப அது மாதிரி எந்த கோவிலுக்கு வேணாலும் போலாம் அப்படிங்கறத விட நம்முடைய ராசிக்கான லக்னத்துக்கான நட்சத்திரத்துக்கான கோவிலுக்கு போகும்போது முழுமையான பலனை பிசுறாம சிதறவிடாம நம்ம அப்படியே அடையலாம். அதனாலதான் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு எந்த கோவில் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஞானம் அது. அதை நம்ம முறையா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஏற்றத்தை நம்மளால அடைய முடியும். அதனால உங்கள் ராசிக்கான, உங்கள் நட்சத்திரத்துக்கான, உங்கள் லக்னத்துக்கான கோவில் எது, தெய்வங்கள் எது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். அதனாலதான் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பார்த்து தெரிஞ்சுங்க என் அன்பு நண்பர்களே, தோழிகளே. அதனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரக அமைப்பு, உங்களுடைய குணம் உங்களை ஜெயிக்க வைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, அழிவுக்கும் ஆற்றலுக்கும் ஒருத்தன் தான் பொறுப்பு, ஈஸ்வரன். ஆனா நாம பிறந்ததிலிருந்து என்னென்ன செய்யறோமோ அதற்கேற்ற பலனை கொடுப்பது, அந்த வேலையை கையில் எடுத்திருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா கர்மக்காரகன், அவன் தான் சனி பகவான். அந்த சனி பகவான் தான் கும்பராசிக்கு அதிபதி. ராசி புருஷன்ல 10ஆம் வீடு 11ஆம் வீடு சனி பகவானுக்கு சொந்தமான வீடு. நடைமுறை வாழ்க்கையில கஷ்டங்களையும் துன்பங்களையும் இதெல்லாம் நம்ம படக்கூடாது அப்படின்னா உண்மையா உழைக்கணும், நேர்மையா சம்பாதிக்கணும். அப்படி செஞ்சுட்டா சனி பகவானுக்கு பயப்படவே வேண்டியதில்லை. பொதுவாவே சனியை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா என் அன்பு கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்கள் ராசியின் வீட்டு அதிபதி சனி பகவான் உங்களுக்கான துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஒரு பாடம் மாதிரி தான் கொடுப்பாரு, தவிர அதுக்குள்ளாரவே மூழ்கடிக்க மாட்டார். உங்களை தட்டி கொடுத்து, சொல்லி கொடுத்து, அனுபவத்தை கொடுத்து அப்படி தூக்கி விடுவார். எப்படி உழைக்கணும், எப்படி கஷ்டங்கள் வரும், அந்த கஷ்டத்துல எப்படி சமாளிக்கணும், அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி மீண்டு வரணும், இதைத்தான் சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் அப்படின்னா துக்கக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கும்பராசிக்கு துக்கக்காரகன் இல்ல, வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய, வாழ்க்கையில அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய, வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய 9 கிரகங்களிலேயே ஒரு நல்ல கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சனி கிரகத்துக்கான ராசி தான் கும்பராசி. அதனால என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப கூட 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதிகபட்சம் இது வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ, உங்க வாழ்க்கையில கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் இந்த 7.5 சனியில கிடைச்சிக்கிட்டு இருந்திருக்கும். ஸ்டெப்பா பார்த்துருக்கலாம். குழந்தை பாக்கியம், ஒரு நல்ல வேலை அமையிறது, ஒரு நல்ல பிசினஸ் அமையிறது. அதே நேரத்தில் கஷ்டங்கள், துன்பங்கள், கடன், கோர்ட்டு, ஜெயிலு இதையும் பார்க்கலாம். ஆனா கடன் அடைச்சி சொத்து வாங்குறது, ஆடம்பரமான வாகனங்கள், வீடு கட்டுறது, இதையும் உங்க வாழ்க்கையில புதுசா காமிப்பாரு. அப்படின்னா ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும். உங்க வாழ்க்கையில கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்க இந்த 7.5 சனி அப்படின்னா எல்லாமே கிடைச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு பொம்மை மாதிரி தான் நீங்க இருந்திருப்பீங்க. ஒரு பெரிய அளவுல சாதிக்காம நாமளும் பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களை இந்த 7.5 சனி வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே கொடுப்பாரு. கஷ்டங்களையும் கொடுப்பாரு, லாபத்தையும் கொடுப்பாரு, நஷ்டங்களையும் கொடுப்பாரு, இன்பத்தையும் கொடுப்பாரு. அப்ப எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பாக 7.5 சனி இருக்கும். அதனால இந்த 7.5 சனி காலத்தை எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களது வலிமையை, தன்னம்பிக்கையை பயன்படுத்தி நீங்க கடக்கிறீங்க அப்படின்னா ஈஸியா கடந்துடலாம். அதே நேரத்தில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயும் சனியும் இணைஞ்சா அக்னி மாருத யோகம் ஏற்படும். காற்று விளக்கு அணைக்கும், காட்டுத்தீ வளர்க்கும். எதிராளுடைய பலத்தை பார்த்து நீங்க செயல்படுவீங்க. காற்று விளக்கை அணைக்கும், காட்டுத்தீ வளர்க்கும். அதாவது எந்த பிரச்சனையை பெருசாக்கணும், எந்த பிரச்சனையை குறைக்கணும், எந்த பிரச்சனையை நிறுத்தணும், இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க. எதிராளிகளுடைய வலிமையும், எதிராளி அப்படின்னா மனிதர்கள் மட்டும் இல்ல, உங்களுக்கு எதிராக வரக்கூடிய கஷ்டங்கள், சூழ்நிலைகள், கிரக அமைப்புகள், இதையெல்லாம் சரியா பயன்படுத்திப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்காக. இங்க செவ்வாய் பலம் பொருந்தி இருக்கும்போது கும்பராசியில சனி பகவான் ஒத்துழைப்பு கொடுப்பார். செவ்வாய்க்கு ஒத்துழைப்பு கொடுத்தா எல்லாமே அதிரடி தான். செவ்வாய் சாதாரண ஆளுல ஒரு போர்க்குணம் கொண்ட கிரகம். எதையுமே பேசி தீர்க்கலாம்ங்கிற ஆள் இல்ல, அடிச்சுட்டு பேசலாம் அப்படிங்கிற ஆளு, சமாதானமா போயிடலாம் அப்படிங்கிற ஆள் இல்ல, சண்டை போட்டு ஜெயிச்சுக்கலாம்
ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்ற ஆள். அதுதான் செவ்வாய் அப்படின்னாலே அதிரடியா இருக்கக்கூடிய அமைப்பு. அப்ப செவ்வாயும் சனியும் சேரும்போது ரெண்டுமே பாவக்கிரகங்கள். யாருக்குன்னா அடுத்த ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். கும்பராசிக்கு இல்லை. செவ்வாய் கூட இருக்கும்போது சனி ஒத்துழைக்கும். ஆனா இங்க என்ன சொல்லுமா சனி, என்னுடைய வீடு இது, கும்பராசி என்னுடைய வீடு, இங்க வந்து எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அப்படின்னு சொல்லிடுமா. அதனால என்னதான் மற்ற ராசிகளுடைய ஆதிக்கம் கும்பராசியில ஏற்பட்டாலும் ஆதிக்கம் செலுத்தினாலும் அதை சனி பகவான் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி கொடுப்பார். அதே நேரத்தில் சனி பகவான் பலம் கொண்டு இருந்தால் அப்பதான் பல கஷ்டங்கள் உங்களை தேடி வரும். அந்த மாதிரியான நேரத்தில் தான் சனி பகவானுடைய கோவிலுக்கு, சிவபெருமானின் கோவிலுக்கு போறது உங்களுக்கு நல்லது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உங்க வாழ்க்கையில யோகத்தை கொடுப்பவரும் சனி பகவான் தான். அதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்திலையும் ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா எதையுமே நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு பிரிச்சு பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு செயலிலுமே நீங்க ஒரு குறிப்பிட்ட செயல்னு நினைக்காதீங்க. குடும்பத்திலையும் சரி, உறவுகள்கிட்டையும் சரி, வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, சமூகத்துல அரசியல்வாதியா இருந்தா ரொம்ப பார்க்கணும் இந்த நீதி நேர்மை நியாயத்தெல்லாம். அதுபோல சினிமா துறை, அடுத்த பாலினம் ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நினைக்க கூடாது, அடுத்தவங்க பொருள் பொன் சொத்து இதெல்லாம் தட்டி பறிக்கவே கூடாது. இப்படிலாம் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கைய சனி பகவான் யோகமான வாழ்க்கையா மாற்றி கொடுப்பார். ஆனா அதே நேரத்தில் சனி பகவானுக்கு ரெண்டு குணம் உண்டு. நெருப்பை வளர்க்கவும் தெரியும், அணைக்கவும் தெரியும். இரண்டுமே சனி பகவானுக்கு உண்டு. யோகத்தை கொடுக்கவும் தெரியும், இருக்கிற யோகத்தை எல்லாத்தையும் அழிக்கவும் தெரியும். அப்ப இதுல நீங்க மாறுபட்டு நடக்கும்போது கண்டிப்பா அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நியாயம் தான். அது உங்கள் ராசி அதிபதியா இருந்தாலும் இந்த இடத்துல நியாயத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் நம்மளால மீண்டு வரதே ரொம்ப கஷ்டமாயிடும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை நியாயம், ஒரு சத்தியத்துக்கு புறம்பா, ஒரு நீதிக்கு புறம்பா, ஒரு சட்டத்துக்கு புறம்பா எந்த ஒரு செயலையும் செய்யாம இருக்கீங்க அப்படின்னா எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் நீங்க எடுக்கிற காரியத்துல கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான். சனி பகவான் உங்க செயல்களுக்கு முன்னாடி நிற்பார். கும்பராசியில சனி பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். அப்ப உங்களுடைய உயர்வுக்கு காரணம் அவராகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாயால் ஒரு நாலேஜோட அவசரப்படாம எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா செயல்படுத்துவார். மந்தக்காரகன் சனி பகவான் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் அதிவேகத்துக்கு அதிபதி. அப்ப இயற்கையை பாருங்க, பிரபஞ்சத்தை பாருங்க. பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல நீ வேகமா செயல்படக்கூடாது அப்படின்னு செவ்வாய் பகவானை நீச்சம் பெற வைத்திருக்கிறார் சிவபெருமான். அதனால இந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்தையும் இயற்கையாகவே நீங்க விவேகத்தோடு செயல்படுத்துவீங்களே தவிர வேகத்தோடு செயல்படுத்த மாட்டீங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு அந்த வெற்றிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டு விடும். அடுத்த பார்த்தோம்னா சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு நட்பு கிரகங்கள். அதே நேரத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த அதிபதிகள்லாம் உங்களுக்கு எதிரிகள். முதல்ல நட்பு ராசியை பத்தி பார்ப்போம். சுக்கிரனும் புதனும் நட்பு. அதாவது சுக்கிரன் உல்லாசத்துக்கு, ஆடம்பரத்துக்கு, சொகுசான வாழ்க்கைக்கு, காதலுக்கு, கல்யாணத்துக்கு, இல்லற வாழ்க்கைக்கு, தாம்பத்திய வாழ்க்கைக்கு, ரகசிய உறவுகளுக்கு, கள்ள உறவுகளுக்கு இதையெல்லாம் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நட்பு கிரகமா இருக்கார். இதுல எது நல்லது எது கெட்டது, நல்லதை தான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவார். உங்க வாழ்க்கையில தடம் மாறாம இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும். அதிகபட்சம் இல்லற வாழ்க்கை அற்புதமா இருக்கும். உங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டு வர கணவனோ மனைவியோ கொடுத்து வச்சவங்க பொறுமையில பூமாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பொறுமையா அவங்களுக்கான அத்தனை விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பீங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ கணவனோ மனைவியோ ஈகோ இல்லாம செஞ்சு கொடுப்பீங்க. அதே நேரத்தில் புதன் உங்களுக்கு நட்பு கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமா யோசிச்சு செய்யக்கூடிய பலன் இருக்கும். புதன்னா புத்திக்காரகன், சிந்தனை, அறிவு, இதுக்கு சொந்தக்காரர் புதன் பகவான். அப்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா உல்லாசங்களையும், எல்லா ஆடம்பரமான வாழ்க்கையையும் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் புத்தியால எதையுமே ஜெயிப்பீங்க. ஏன்னா இங்க வந்து வேகம் செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிறதுனால, அதே மாதிரி செவ்வாய் எதிரி அப்படிங்கிறதுனால இங்க வந்து புத்தியோட செயல்படுவீங்க. எல்லா செல்வங்களையும் கொண்டு வருவீங்க உங்க குடும்பத்துக்கு. கும்பராசி ஒரு வீட்டில் இருந்தாலே எல்லாமே கிடைச்சிரும் அந்த குடும்பத்துக்கு. எந்த ஒரு கஷ்டமுமே வராது. அது எப்போ அப்படின்னா 30 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ளார எல்லாமே அந்த குடும்பத்துக்கு கிடைச்சிரும். அந்த குடும்பத்துல கும்பராசியால தான் எதிர்காலமே இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா இது நட்பு கிரகம். இப்ப சுக்கிரனும் புதனும் நட்பு கிரகம் யாருன்னு பார்த்தோம். அடுத்தது சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இதெல்லாம் எதிரி கிரகம். அதனால என்னன்னா சூரியன் அப்பாவை சொல்லக்கூடிய இடம், தலைமை பதவியை சொல்லக்கூடிய இடம், இந்த காவல்துறை, இந்த அரசு பதவிகளை, அதிகார பதவிகளை சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய இடம். சந்திரன் மனசுக்காரகர், அதாவது தாயை சொல்லக்கூடிய இடம். அடுத்தது செவ்வாய் போர் குணத்தை சொல்லக்கூடிய இடம். எதையுமே யோசிக்காம நான் சொன்னது மாதிரி பேச்சுவார்த்தை முன்னாடி நடக்காது, அடிதடிதான் நடக்கும், அடுத்ததான் பேச்சுவார்த்தை நடக்கும். அதுதான் செவ்வாய். ஒரு மூர்க்கத்தனமான, ஒரு முரட்டுத்தனமான, ஒரு போர்க்குணம் கொண்ட, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு செவ்வாய். குரு எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி. உலகத்துல இருக்கிற செல்வங்கள் எல்லாத்துக்குமே அதிபதி குரு பகவான். இங்க சூரியன் சந்திரன் அப்பா அம்மாவுடைய ஆதரவு உங்களுக்கு முழுசா கிடைக்காது. ஏன்னா அந்த கிரகம்லாம் எதிரி அப்படிங்கிறதுனால அப்பா அம்மாவுடைய ஆதரவு முழுசா கிடைக்காது. செவ்வாய் அண்ணன் தம்பியை சொல்லக்கூடிய இடம், துணையா இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். நீங்க என்னதான் உழைச்சாலும் உங்க மேல பழி சொல் வரும். ஏன்னா அங்க எதிரி ஸ்தானத்துல இந்த கிரக அமைப்புகள் இருக்கு. நீங்க என்னதான் உழைச்சாலும் உங்களை பாராட்டாம உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்கள தான் பாராட்டுவாங்க, இவங்களுக்கு தான் கை கொடுப்பாங்க ரெண்டு பேருமே. அதுபோல கூட பிறந்தவங்களும் எதிரியா செயல்படுவாங்க. எதிரியா அப்படின்னா நீங்க எது செஞ்சாலும் என்ன செஞ்சேன்னு கேட்கக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க. அந்த ஒரு நன்றி விசுவாசம் இருக்காது. அப்பப்ப நீங்க செய்யறது அப்பப்ப மறந்துடுவாங்க. நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சாலும் சரி, குடும்பத்தையே கட்டி காப்பீங்க, ராத்திரி பகலும் உழைப்பீங்க, உழைச்ச முன்னுக்கு கொண்டு வருவீங்க. என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கிற அளவுக்கு, இன்னும் சொல்ல போனா உன் மேல பழிய கூட போடுவாங்க. ஏன்னா எதிரிகள்னா சும்மா இல்லை, நம்மளை எப்படி வீழ்த்துறது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்ப எதிரி அந்த ஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க நினைக்கலாம் இது அவங்களுடைய புத்தி, இது அவங்களா செயல்படுறாங்க அப்படின்னா. நீங்க நினைக்கலாம் இது அவங்களா செயல்படுறாங்க அப்படின்னு. இல்ல, இது கிரகங்களுடைய அமைப்பு. நம்முடைய கர்ம வினை முன் ஜென்மத்தோடைய கண்டினியூ, தொடர்ச்சி. இன்னும் சொல்ல போனா அவங்களாம் நம்ம மதிக்காம இருந்திருப்போம் முன் ஜென்மத்துல. அவங்களுக்கு ஏதாவது நம்ம துரோகம் செஞ்சிருப்போம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம விட்டு கொடுத்துருப்போம். அவங்கள பல விஷயங்கள்ல அவங்களுக்கு நம்ம பாதகமா இருந்ததால இந்த ஜென்மத்துல கும்பராசிக்கான எதிர் கிரக அமைப்புல அதிபதிகளாக அமர்ந்திருக்காங்க. இதெல்லாம் முன்னாடியே நம்ம பிறக்கும் போதே எழுதி வச்ச விதி. இங்க இந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஏன் குடும்பம் நம்ம மேல இப்படி இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு கர்ம வினை. இதை ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வருத்தப்பட மாட்டீங்க. அதே நேரத்தில் இப்படி இருக்காங்களே அப்படின்னு கைவிட்டுறாதீங்க. மறுபடியும் அதே பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. அதே பாவத்தை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பாவங்களுடைய தொடர்ச்சி, அந்த கர்ம வினைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஏதோ ஒரு பாவங்கள் செஞ்சதுனால அவங்களுக்கு இப்ப நம்மளுடைய எதிரிகளா இருக்காங்க. மறுபடியும் அவங்கள எதிரியா நினைச்சு இப்படிதான் இருக்காங்களே அப்படின்னு நம்மளும் எதிரியா நினைச்சு அடுத்தடுத்த பாவங்களை சேர்த்துக்காம கடைசி வரைக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த கர்ம வினையை இந்த ஜென்மத்திலே தீர்த்து விடுங்கள். அப்ப வேறொரு ராசியில உங்களை மதிக்கக்கூடிய, உங்களை காப்பாற்றக்கூடிய அல்லது உங்க கூடவே இருக்கக்கூடிய ஒரு ராசியில அடுத்த ஜென்மத்துல பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு துணையாக, உங்களுக்கு தோள் கொடுக்கும் தோழர்களாக அவங்க பிறப்பாங்க. இதுதான் விதி. இந்த விஷயத்துல இந்த நட்பு கிரகம் எதிரி கிரகம், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சுக்கிரனும் புதனும் நட்பு, சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு எதிரிகள், எதிரி ஸ்தானத்துல இருக்காங்க. குரு சொல்ற இடம் செல்வம். குருவுமா நம்முடைய எதிரி இடத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இங்க எதிரிகள் அப்படின்னா அவங்களை எப்படி ஜெயிக்கணும்? போராடித்தான் ஜெயிக்கணும். அதே நேரத்தில் புத்திசாலித்தனமா போராடணும். நம்ம புதன் நம்ம பக்கம் இருக்காரு, நட்பா இருக்காரு புதன் பகவான். அவருடைய துணையோட செல்வத்துக்காக, புகழுக்காக, சந்தோஷத்துக்காக அந்த குருவை நாம ஜெயிச்சாகணும். குருவை நம்ம எதிரியா நினைக்க கூடாது. குருவினுடைய காரகத்துவம் என்னன்னு பார்க்கணும். செல்வங்கள், சந்தோஷம், நல்ல குடும்பம், இதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரியான புண்ணிய அமைப்புகள்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக போராடணும். அந்த காரகத்துவத்துக்காக நம்ம போராடணும். முக்கியமா சுக்கிரனையும் புதனையும் நீங்க கும்பிடுறீங்களோ இல்லையோ, இந்த 4 கிரகங்களையும் உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே நவக்கிரக கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு மனசில் நினைச்சுக்கங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக சுற்றிவாங்க அந்த நவக்கிரகத்தை. அதே நேரத்தில் புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு நட்பாக இருக்கிறதுனால கரடு முரடு இல்லாத வாழ்க்கையா உங்களுக்கு அமையும். அதாவது செல்வத்துக்காக மட்டும்தான் நீங்க போராட வேண்டியது வரும். ஆனா ஆடம்பர வாழ்க்கை அப்படின்னா நீங்க வேலையே செய்யலனாலும் உழைக்கலனாலும் உங்களுக்கான ஆடம்பர வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது எப்படி அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் சொத்து, பூர்வீக சொத்து, இதனால நீங்க ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வீங்க. உழைச்சி சம்பாரிச்சிங்கன்னா அது மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டம். ஏன்னா குரு எதிர் திசையில் இருக்காரு, ஆனா சுக்கிரன் கூட இருக்காரு. பணமே இல்லைனாலும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அதுதான் இதனுடைய சூட்சம். உழைக்கலனாலும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆனா அதே நேரத்துல இதுதான் நமக்கு நேரம் அப்படின்னு அப்படியே இருந்துடக்கூடாது. ஏன்னா சனி பகவான் அதிபதியா இருக்கார், அங்க கொட்டு வைப்பார். உழைக்காம சாப்பிடாத, நீதியோடும் நேர்மையோடும் சம்பாரி, யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காத, யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாத, அபகரிக்காத அப்படின்னு அங்க கொட்டு வைப்பார். அதாவது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உழைக்காமலே கஷ்டப்படாமலே நீங்க வாழணும்னு நினைச்சாலும், ஆனா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அது நீதி இல்லை, அது நியாயம் இல்லை. இங்க உழைச்சுதான் நீங்க சம்பாரிச்சாகணும், வாழ்ந்தாகணும்.
அதுபோல் இந்த கதை, கவிதை, சினிமா இல்லை ஆயக்கலை 64 கலையிலையும் உங்களுக்கு ஈடுபாடு உண்டு. முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதிலேயே இருக்கிற தொழில்களை நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதுபோல் வாக்கால் நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம். அது சம்மந்தப்பட்ட தொழிலை எடுத்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தொழில், மார்க்கெட்டிங் தொழில், அதாவது டெக்னாலஜியை சொல்லிக் கொடுக்குற தொழில், இந்த பேசிக்கிட்டே இருப்பாங்கள்ல, அது மாதிரியான எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் இந்த 3 விஷயம் தான் முக்கியம். இந்த 3 விஷயம் இல்லாத மனுஷன் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. எதிரிகள் இல்லா, கடன் இல்லா, நோய் இல்லா மனிதர்கள் வாழ்க்கையில் சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதில் தான் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இறைவன் தான் ஒரே வழி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லதை அனுபவிக்கணும், நல்லதை செய்யணும், கட்டுப்பாட்டோட வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஆன்மீகம் தான். நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகத்தை தான் முதல்ல எடுத்து வைக்கிறாங்க. தவறு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் இது மனுஷனுடைய இயல்பு. இப்போ நீங்களே எடுத்துக்கங்க. எந்த தவறு செஞ்சாலும் என்ன சொல்லுவீங்க? என் மனசால யாருக்கும் எந்த கெடுதலும் நான் நினைச்சதில்ல அப்படிங்கிறத சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்? தான் செய்யறது தப்பா சரியா அப்படின்னு கூட தெரியறதில்ல. இங்க இது ஒரு பெரிய சூட்சமங்க. நம்ம செய்யறதுல எதுங்க தப்பு எதுங்க சரி அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப ஒருத்தவங்களை அடிக்கிறோம் அப்படின்னாலே அது தப்பா ரைட்டான்னு கூட நம்ம சிந்திக்கக்கூடிய நேரம் இருக்காது. நல்லதுக்காக அடிக்கிறோமா கெட்டதுக்காக அடிக்கிறோமா? அவன் தப்பு செஞ்சதுக்காக நம்ம அவன் அடிக்கிறோமா, இல்ல நம்முடைய கோபத்துக்காக நம்முடைய வலிமையை காட்டுறதுக்காக நம்ம அடிக்கிறோமா? இங்கதான் தப்பு ரைட்டு அப்படின்னு பாக்குறோம். ரொம்ப குழப்பம் இருக்கு இந்த விஷயத்துல. எது சரி எது தப்பு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. வாழ்ற வாழ்க்கையில ஓடுற ஓட்டத்துல தப்போ ரைட்டோ போயிட்டே இருப்போம். ஆனா யார் ஒருத்தன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நடந்து போறது இயற்கை. ஆனா கீழே ஒருத்த பார்த்து எறும்பு கூட்டம் போகுதா, ஏதாவது ஜீவன் நடந்து போகுதா, அதை மிதிக்காம போகணும் அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அப்ப இதை எல்லாரும் நம்ம கவனிக்கிறது இல்ல. என்னதான் நம்ம புண்ணியம் செஞ்சாலும் ஒரு பறவைகள் கூண்டையோ அல்லது ஒரு எறும்புகள் கூட்டத்தையோ கலைச்சோம் சிதைச்சோம் அப்படின்னா அது கூட பாவம் தான். ஆனா அந்த பாவத்தினுடைய அளவு இருக்கு, பெருசா சின்னதா அப்படிங்கிறது. அப்ப இந்த விஷயத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும், அதுக்கு பரிகாரம் தேடணும் அப்படின்னா ஒரே இடம் கோவில் தான், தெய்வம் தான், ஆன்மீக வழிதான். இப்ப எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம்? நாம செய்யற தப்பு நியாயமா அநியாயமா அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா யார் பார்க்கறாங்க? அதுக்கு சாட்சி இல்லை இப்படின்னு நினைச்சுக்கிறது. எந்த தப்பு செஞ்சாலும் அதை மறைக்க முயற்சி பண்றது. தப்பு செய்யறது கூட தப்பு இல்ல, தப்பு செஞ்சதை மறைக்கிறாங்களா அது மிகப்பெரிய தப்பு. அதுக்கெல்லாம் பரிகாரமும் இல்ல, வழிபாடும் இல்லை. ஏன்னா கர்மாங்கிறது மிக சூட்சமமான ஒரு விஷயம். பாவங்கள் செஞ்சா கேள்வி கேட்கும், தர்மம் செஞ்சா அந்த கேள்விக்கு பதில் சொல்லும். இப்ப யாருமே பார்க்காம செய்யற தப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு கோவில்ல ஒரு மனுஷன் வரிசையில் நிக்கிறாங்க உண்டியல்ல காசு போடுறதுக்கு. அப்ப அவன் என்ன பண்றான்னா நல்ல நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்து அந்த 100 ரூபா ஒரு கிழிஞ்ச நோட்டை அந்த உண்டியல்ல போடுறான். பின்னாடி இருந்தவர் ஒருத்தர் கூப்பிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாரு. பணத்தை பார்த்தா 500 ரூபாய். ஆஹா, நம்ம கையால போட சொல்றாரு இந்த பணத்தை அப்படின்ட்டு அந்த 500 ரூபாயும் போட்டுறாங்க. திரும்பி என்னங்க என்ன போட சொல்லிட்டீங்க, நீங்களே போட்டுக்கலாமே அப்படின்னு கேட்கறாங்க. இல்லைங்க அது ஏன் பணம் இல்ல, உங்க பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தது, அதை நீங்க கவனிக்கல, அதான் எடுத்து கொடுத்தான் அப்படின்னா. அப்ப கிழிஞ்ச நோட்டை போட நினைச்ச அந்த மனுஷனுடைய 500 ரூபாய் நல்ல நோட்டு உண்டியலுக்கு போயிருக்கு. அப்ப இதுக்கு யார் காரணம்? யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சாலும் ஆனா உண்மையாங்க நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது நிரூபிக்கப்படுதுல, அதுதான் வாழ்க்கை. யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம செய்யற தப்புக்கள் நம்முடைய கர்மாவா அங்க சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்தது விஷயத்தை உள்வாங்கிக்கிறதுல ரொம்ப திறமசாலிகள். எதெல்லாம் இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கும்பராசி நண்பர்களும் தோழிகளும். எல்லா தொழிலையும் காலடி எடுத்து வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க. அதே நேரத்தில் ஈவு இரக்கம். என்ன தெரியுமா நினைப்பீங்க? இந்த நேரத்தில் காசு இருந்தால் நமக்கு அள்ளி கொடுக்கலாம் இவங்களுக்கு, பாவம். இந்த நேரத்தில் பணம் இருந்துன்னா கோவில் கட்டுவேன், இந்த நேரத்தில் பணம் இருந்ததுன்னா ஒரு தொண்டு நிறுவனம் ஒன்று அமைப்பேன். இப்படி உதவி செய்யறதுக்கு அந்த சிந்தனை அதிகரிக்கும். அப்போ அதுக்காகவே வாழ்க்கையில் முன்னேறணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனசு கும்பராசிக்கு உண்டு. தர்மம் அப்படிங்கிறது பிறந்ததிலிருந்தே இருக்கக்கூடிய விஷயம் கும்பராசிக்கு. மக்களுக்காக வாழணும், 4 பேரை சந்தோஷமா வச்சுக்கணும், நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தா போதாது அப்படின்னு எப்பொழுதுமே கூடவே நண்பர்கள், உறவுகள், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. எப்படியாவது ஒரு ஏழையை பார்த்தா இவங்க வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்ப இந்த எண்ணங்களே உங்களை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும். இது கூட சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். இதை கூட நீங்க உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக நீங்க பயன்படுத்திக்கோங்க. 4 பேரை வளர்த்து விடுங்க, தானாகவே நீங்க வளருவீங்க. இதுதான் உங்களது விதி. சமுதாய சேவையில இறங்குற மனம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதே நேரத்தில் அரசை பிடிக்கணும், அரசியல்வாதி ஆகணும், அல்லது பெரிய பெரிய பதவியில் இருக்கணுங்கிற ஆர்வம்லாம் இருக்காது. ஆனால் தொண்டு செய்யணும், அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்கள். இங்கே கோபம் வந்தால் பெருசாக வரும், ஆனால் திடீர்னு அந்த கோபம்
கீழே இறங்கி அவங்க மேலேயே பரிதாபப்படுவீங்க. யார் மேலே கோவப்பட்டீங்களோ அவங்க மேலேயே பரிதாபப்படுவீங்க. இதை நம்ம செஞ்சது கரெக்டா, தப்புன்ட்டோமோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய மனசு அது. எப்போதுமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமமான இடத்துல நிற்பீங்க. நல்லவங்களுக்கு ஒரு பக்கம் நியாயமா, கெட்டவங்களுக்கு ஒரு பக்கம் நியாயமெல்லாம் பேச மாட்டீங்க. நியாயம் எங்கே இருக்கோ அந்த பக்கம் தான் பேசுவீங்க, எதிரியாக இருந்தாலும் சரி. இல்லைனா மனசில் வச்சுக்கிட்டாவது பேசாமல் இருந்துருவீங்க. இவன் பக்கம் நியாயம் இருக்குது, நம்ம ஏன் பேசணும்? பேசாமல் இருக்கிறது தர்மம். ஏன்னா பேசிட்டா சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் எதிர்பக்கம். அப்போ பேசாமலே இருக்கிறது நல்லது அப்படின்னு வாயை முடிப்பீங்க. அதே நேரத்தில் எந்த ஒரு வேலையையும் நீங்களா செய்ய மாட்டீங்க, சேர்ந்துக்கிட்டு செய்யறதுக்கு நினைப்பீங்க. ஆள் வச்சுக்கிட்டு செய்யணும், 4 பேருக்கு வேலை கொடுக்கணும், 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உள்ளம் கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். இதை நான் பாராட்டுறதுக்காக சொல்லலை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் சரியான தகுதி அப்படின்னு சொல்ல வரேன். இது இருக்கா அப்படின்னு பாருங்க, இல்லைன்னா வளர்த்துக்குங்க, முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் இரக்க குணம் இருந்தால் போதும். ஆனால் இன்னொரு விஷயம், நீங்கள் நல்லதுன்னு நினச்சி செய்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு துரோகிகளாக மாறுவார்கள். அது கூட ஒரு விதி தான், அது கூட கர்மா தான். அதனால் அதுக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டு யாருக்கும் சரியான நேரத்தில் உதவி செய்யாமல் விட்டுறாதீங்க. உங்களுடைய பாவங்களை அவர்கள் வாங்கிக்கணும் அப்படிங்கிறது விதி. உங்களுக்கு துரோகம் செஞ்சு உங்களுடைய சுமையை அவங்க இறக்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது விதி. அதனால் இவங்க துரோகம் பண்ணுவாங்க, இவங்க கூட இருக்க மாட்டாங்க, இவங்க கூட இருப்பாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. செய்ய வேண்டிய இடத்துல செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் எது நடந்தாலும் நடக்கட்டும். நான் சொன்ன மாதிரியே அந்த 4 பேர் கிரக அமைப்புகள் இருக்கும்போது பல இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. அப்போல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், இதை உணரணும். ஏதாவது இழக்கிறோம், வேலையை விட்டு வெளில வரோம், தொழிலில் நஷ்டமாகுது, குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது, பிரிவுகள் வருது, ஒரு இடத்துல அவமானப்படுறோம், பெற்றவங்களே நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க, கூட பிறந்தவங்களே நமக்கு அவமானத்தை சேர்த்து கொடுக்குறாங்க, கஷ்டங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் கிரக அமைப்புகள் காரணம் அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய அந்த குணத்தை நீங்கள் வளர்த்துக்கணும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். உங்களுடைய வினை, கர்ம வினை அப்படி. அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருந்து அவங்க என்ன பண்ணாலும் அதை ஏற்றுக்கணுங்கிறது தான் கர்ம வினை. அதை ஏற்றுக்கிட்டு கடந்து வரீங்க அப்படின்னா அங்கே வெற்றி உங்களுக்காக காத்திருக்கும். யார்? சனி பகவான் கையில் வச்சுக்கிட்டு காத்துட்டு இருப்பார். அதனால் எத்தனை இழப்புகள் வந்தாலும் இந்த 4 கிரகங்களை நினச்சிக்கங்க. அதே நேரத்தில் உடம்புல சில பிரச்சனைகளும் வரும், நோய் தலை தூக்கும். ஆனால் பெரிய நோயெல்லாம் வராது, கடைசி வரைக்கும் நீடிக்கிற நோயெல்லாம் வராது. அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற நோய் வரும், மன அமைதியை இழக்கக்கூடிய நேரம் வரும், குழப்பங்கள் ஏற்படும், எல்லாத்தையும் இழந்துட்டோமோங்கிற தவிப்புகள் உருவாகும். இங்கே லக்னாதிபதியை நீச்சம் பெற்று மற்ற கிரகங்களோட ஒதுங்கி இருக்கும்போது அந்த ஏழ்மை, கடனில் பிரச்சனை, வீடு தேடி சண்டைக்கு வர்றவங்க, தொழிலிருந்து வெளில வர்றது, நஷ்டம் ஏற்படுறது, வேலையிலேருந்து வெளியில் வர்றது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த 4 கிரகங்களால். அதே நேரத்தில் சனி எந்த கிரகத்தில் இணைஞ்சாலும் பார்த்தாலும் நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்லாம் நினைக்க முடியாது. சனி தனிச்சு இருக்கும்போது கெத்தாக இருப்பார், எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுவார். ஆனால் அந்த கிரகங்களோட இணைஞ்சா கொஞ்சம் அமைதியாக ஒதுங்கி நிற்பார், ஒதுங்கி நின்று கவனிப்பார். அந்த கிரகத்தினுடைய குணம் உங்களை எப்படி ஆட்டுவிக்குது, நீங்கள் மதியால் அந்த குணத்துக்கான வெற்றி அடையிறீங்களா, இல்லை அந்த கிரகத்தினுடைய குணத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துறீங்களா அப்படின்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கும் சனி பகவான். அதனால் ஒதுங்கி இருக்கக்கூடிய தன்மை. அப்போ எப்பொழுதுமே இங்கே மிக முக்கியமாக புதன் பகவான் உங்கள் கூடவே இருக்கணும். புதனா புத்திக்கு காரகர், அந்த புத்தியை நீங்கள் செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். இங்கே சனி பகவான் பலத்தோடு இருந்தால் எல்லா பலனையும் பெருக்கி கொடுப்பார். ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருந்தா எல்லாத்தையும், செல்வங்களை, செல்வாக்கை, சுகாதாரத்தை இழக்க வைப்பார். இது மாதிரி நேரத்தெல்லாம் தன்னம்பிக்கையை விட்டுறாம தைரியமா நீங்க செயல்படணும். அப்பதான் உங்களுக்கான நேரம் வரும்போது அந்த வெற்றியும் கூட வரும், ஜெயிச்சு காட்டுவீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போவீங்க. ஏன்னா பொதுவாகவே கும்பராசி அப்படின்னா இந்த சோர்வு அதிகமாக இருக்கும் மகர ராசி கும்பராசிக்கு. ஏன்னா சனி பகவான் இங்கே அதிபதி. சனி பகவான் ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப பொறுமையாக சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகம் அது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக தான் செயல்படுவீங்க. ஆனால் அதிலே சோர்வு அதிகமாக வரும். ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது அதிகமாகவே இயற்கையாகவே இருக்கும். அதில் மட்டும் நீங்கள் விழுந்துடக்கூடாது, கவனமாக இருக்கணும். சனி 8ல் இருந்ததுன்னா ஆயுளை நீட்டிப்பார். 2-11 இது குருவின் வீடு கும்பராசிக்கு. அதனால செல்வங்கள் நிலைச்சிருக்கும். போராடி ஒரு செல்வத்தை நீங்க அடைஞ்சிங்க அப்படின்னா அந்த செல்வம் 7 ஜென்மத்துக்கும் நிலைச்சியே இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுறமே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. கஷ்டப்படுற அந்த தொழிலும் வேலையும் அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய பலனும் உங்களுக்கு என்னைக்குமே நிலைச்சு நிற்கும். ஒருவேளை இப்போ இந்த 4 கிரகங்களுடைய எதிர்கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அங்கே தான் ஆன்மீகத்தில் நீங்கள் பலமாக இறங்கணும். கும்பராசிக்கு உரிய தெய்வ விருட்சமான வெல்வேல மரம் எந்த கோவிலில் ஸ்தல விருட்சமாக இருக்குது அப்படின்னு பாருங்க. குறிப்பாக வேல மரத்தை வெல்வேலம், கருவேலம், குடைவேலம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த மரம் இருக்கிற கோவில் எதுன்னு பாருங்க. அப்ப எங்க இருக்கு அப்படின்னா
சென்னை திருவேற்காடு பாலாம்பிகை சமேத வேதபுரீஸ்வரர் ஆலயம் சென்னை திருவேற்காட்டில் இருக்கு. சென்னை கோயம்பேட்டில இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் இருக்கு. கும்பராசி நண்பர்கள் இந்த தலத்துக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. திருமண கோலத்தில் சிவனார் அங்க இருக்கார், சிவபெருமான். அங்க இருக்கிற நவக்கிரக கோவில முடிஞ்ச வரைக்கும் 9 முறை இல்லைன்னா 18 முறை 108 முறை இப்படி முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் போயிட்டு ரொம்ப நேரம் அங்க இருந்துட்டு சுத்திட்டு வாங்க. உங்களுக்காக காத்திருக்கிற ஒரு கோவில் அது. இதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சாதாரணமா இல்ல, அடி மனசுல வச்சுக்கங்க. எதெல்லாம் உங்க முயற்சி இல்லாம உங்க வாழ்க்கையில உங்களை தேடி வந்ததோ அதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த பரிசு. எதையெல்லாம் உழைச்சி போராடி உண்மையா சேர்த்தீங்களோ அடைஞ்சிங்களோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்வுக்கும் துன்பத்துக்கும் கர்மாவுக்கும் கிடைச்ச மூலதனம், ஆதாரம், உங்களுடைய சொத்து. ஆண்டவன் கொடுத்த பரிசை நம்ம சொத்துன்னு வச்சுக்க கூடாது. அதை தான தர்மம் செய்யறது சிறந்த சிந்தனை. தான தர்மம் செய்யறதுக்கு புண்ணியம் வேணும், அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நம்ம தான தர்மம் செஞ்சிருவோம் அப்படின்னு செஞ்சிடணும். நம்ம போராடி நேர்மையா சம்பாரிச்ச சொத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அதை கண்ணாப்பினான்னு செலவு பண்ணக்கூடாது. ஆடம்பரமா வாழலாம், உல்லாசமா வாழலாம், அதே நேரத்தில் சிந்திச்சு செயல்படுத்தணும். அந்த சொத்தை நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். சொத்துக்கள் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த சொத்து உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி உங்களை தான் சுத்தி சுத்தி வரும். யாராலையும் அழிக்க முடியாது, அதை யாராலையும் கெடுக்க முடியாது. அந்த சொத்து உங்களை மட்டும் இல்ல, நேர்மையா உண்மையா உழைச்சி கிடைக்கக்கூடிய சொத்து 7 தலைமுறைக்கும் கூடவே வரும். அதனால எல்லாருமே இப்படிதான் நேர்மையா உழைச்சி போராடி சம்பாதிக்கிறாங்களா, முன்னேறாங்களா அப்படின்னா இங்கதான் கர்மா நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி வந்து நிக்குது. கடந்த கால கர்மா எப்படியோ, நாம வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ, நாம என்ன விதைச்சோமோ அதுதான் இந்த ஜென்மத்துல இந்த வாழ்க்கையில வந்து அமையும். அதனால நம்முடைய செயல்கள் நல்லதை செய்யணும், நல்லதை கொடுக்கக்கூடியதா இருக்கணும், 4 பேருக்கு உதவியா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல இறைவன் மேல நம்பிக்கை வைக்கணும், அன்பை செலுத்தணும். இரண்டாவது, எந்த ஒரு பாவ செயலும் செய்யறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும், பயப்படணும். இது எப்போதுமே நமக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய பாவங்கள். அதனால நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒழுக்கத்துல சிறந்து யார் எங்க கொண்டு போய் விட்டாலும், எந்த கெட்ட விஷயத்துல சேர்த்து விட்டாலும் நம்முடைய புத்திக்கு வெளில வந்துடணும். இதுதான் இனிமே நடக்கக்கூடிய கர்மாவுக்கு நாம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். நமக்கு இனிமே நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து பார்த்து நடக்கணும். அப்ப இது மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னா புதிய பாவங்களை சேர்த்துக்காம பழைய பாவங்களுக்கு நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா சீக்கிரம் அதை அனுபவிச்சு முடிச்சிடலாம். புதிய கர்மவினையை நம்ம சேர்த்துக்க கூடாது. அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க முடிவு பண்ணணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும், செல்வங்களை சேர்க்கணும், அந்த செல்வம் 7 தலைமுறைக்கு நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா நேர்மை, உண்மையான உழைப்பு, 4 பேருக்கு உதவி, இந்த 3 மட்டும் கடைபிடிச்சிங்க. அது கூடவே ஆன்மீக சிந்தனை. ஏன் இது 3க்குள்ளார வராது அப்படின்னா அது பொதுவாகவே எல்லா விஷயத்திலுமே இருக்கணும். அப்பதான் அங்க ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு. அதனால கடவுள் மேல அன்பு, மரியாதை, நம்பிக்கை இதெல்லாம் வச்சு பாவ செயலை தவிர்த்தோம், ஒழுக்கமா வாழ்க்கையில வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது, நம்ம ஜெயிக்கிறத யாராலையும் கெடுக்க முடியாது. இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா கடவுள் மேல பக்தி இருக்கணும். அந்த பக்தியை நமக்கு உதவி செய்யும். இந்த கர்மாவுடைய பிடியில சிக்கி இதுதான் தலைவிதி அப்படின்னு கஷ்டப்படாம துன்பப்படாம இந்த விதியவும் இந்த கர்மாவையும் நம்ம நீக்கலாம். நாமளும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். நமக்கான வாய்ப்பும் இன்னும் 100% இருக்கு, கொஞ்சம் கூட குறையல அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. அதுக்குதான் இந்த ஆன்மீக சிந்தனை நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியம். இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது வழிபாட்டு முறைகள் ரொம்ப முக்கியமானது. நம்ம தலையெழுத்த கண்ணாப்னான்னு ஆண்டவன் எழுதி வச்சிருந்தாலும், பிரம்மன் எழுதி வச்சிருந்தாலும் அதை ஒருமுகப்படுத்துறதுக்கு இறைவனே நமக்கு புத்தியவும் கொடுத்திருக்கார், மதியவும் கொடுத்திருக்கார். அதனால அந்த நம்பிக்கையோட விதி எப்படி விளையாண்டாலும் நம்முடைய மதியால நிதானமா பொறுமையா ஆன்மீக பலத்தோடு எந்த கடவுளை எந்த தெய்வத்தை எப்படி வணங்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நம்ம பக்கம்தான். அதனாலதான் இங்க கடவுளோட கோவிலோட பரிகாரங்களையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பல அற்புதமான சக்தியை கொண்டதுதான் நம்முடைய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை நம்ம முழுசா நம்பி எந்த செயல்ல ஈடுபடுறோமோ, எது நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா வெற்றியை அடைய முடியும். இந்த பிரபஞ்சம் நீ எதை செய்யறியோ அதே திருப்பி கொடுக்கும். அது உங்க உடலுக்கும் பொருந்தும். எல்லாரும் சொல்லுவோம் அண்டத்துல இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம உடலும் ஒரு பிரபஞ்சம் தான். எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லையே இல்லையோ அந்த மாதிரி நம்முடைய உடலுக்கும் எல்லை இல்லை. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற மனசு இருக்குல்ல, அதுக்கு எல்லை உண்டா? நினைச்சு பாருங்க. இந்த மனசு எங்க வேணாலும் போகும், இந்த பிரபஞ்சத்தோட எல்லைக்கு வேணாலும் போகும். நம்ம கடவுள், தெய்வம், ஆன்மீகம் இதெல்லாம் எதை வச்சு வணங்குறோம்? இந்த பிரபஞ்சத்துடைய எல்லை தான் அந்த இறைவன். அப்ப இந்த பிரபஞ்சமும் நம்முடைய உடலும் மனமும் ஒண்ணு. அதனால நம்முடைய உடலை ரொம்ப
பாதுகாக்கணும். உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் முறையான உணவு ரொம்ப முக்கியம். முறையான உணவை நீங்க சாப்பிடல அப்படின்னா ஆரோக்கியம் கெடும். இதுதான் மனசுக்கும் உடலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. இதுதான் பிரபஞ்ச விதி. அதனால ஆன்மீக ரீதியா செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடையது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி சூடம் ஏற்றி கும்பிடுறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு தொடர்புடையது. அந்த பிரபஞ்சம் வரைக்கும் அது எட்டும். அந்த சக்தி உங்களுக்கு நேராக வந்து கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தை நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய பூஜை முறை, பரிகார முறை, நம்முடைய தியானம், மந்திரம், இதுதான் காரணம். அது மட்டும் இல்ல, ஆன்மீக ரீதியா சொல்ற இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நேரடியா இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு படுத்துறது, நேரடியா கடவுளை பார்க்கக்கூடிய விஷயம், நேரடியா நம்முடைய எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அந்த எண்ணங்களுக்கு பதில் கொடுக்க பிரபஞ்சம் தயாராகிறதுக்கும் ஒரு முன்னோடி தான் இந்த தியானம், மந்திரம், ஆன்மீக சிந்தனை. அதனால தயவு செஞ்சு பிரபஞ்சத்தை நம்புங்க, முழுமையா நம்புங்க. இங்க எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு கடவுளை நம்புவீங்க. எந்த அளவுக்கு கடவுளை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நம்புவீங்க. எந்த அளவுக்கு உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி நிச்சயிக்கப்படும். எதை கேட்டாலும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் இந்த பிரபஞ்சம். அதனால அந்த பிரபஞ்சத்தை நம்ம வசப்படுத்தினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, பிரபஞ்சம், கர்மா அப்படின்லாம்? இங்க நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. எதுக்காக நம்ம நம்பணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஒரு புரிதல் வேணும், இந்த ஒரு ரகசியம், இதெல்லாம் ஒரு சூட்சமம் மாதிரி. எதுக்குமே ஒரு தொடர்பு வேணும்ல. நீங்க கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை வணங்குங்க, உங்களுக்கு நல்லது நடந்துடும் அப்படின்னு சொல்றதை விட ஏன் கோவிலுக்கு போகணும்? இந்த பிரபஞ்சம்னா என்ன? இந்த பிரபஞ்சத்துக்கும் தெய்வத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த தெய்வத்துக்கு நமக்கு என்ன தொடர்பு ஏற்படும்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. அதனாலதான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெளிவா சொல்றோம். இதை புரிஞ்சிக்காம இந்த வீடியோ லாங்கா இருக்குன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்ல. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோ பாருங்க. டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோ பார்க்கலாம். ஆனா இது எப்போதுமே இருக்கக்கூடிய வீடியோ, எத்தனை வருஷம் ஆனாலும். அது மாதிரி வாரி வழங்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். போய் நின்றுகிட்ட பிரபஞ்சமே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துறாது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதுதான் இந்த பரிகார முறை, பூஜை முறை, தியான முறை, மந்திர முறை. அதனால இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வித கர்மாவால தான் நம்ம மீண்டும் பிறப்படுத்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதோ விட்ட குறை தொட்ட குறை, எங்கேயோ தப்பு பண்ணி அதை சரி பண்ணி அப்புறம் தப்பு பண்ணி சரி பண்ணி மீண்டும் மீண்டும் பிறப்படுத்திக்கிட்டே இருக்கும். புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஏதோ ஒரு பிறப்பை எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் கர்மா. ஒவ்வொரு பிறப்புக்கும் பின்னாடி ஏதோ ஒரு சாபம் இல்லைன்னா வரம் கண்டிப்பா இருக்கும். அதையெல்லாம் முறைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை முறைப்படுத்தணும், ஆன்மீகத்துல பயணம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில ஜெயிச்சா மட்டும்தான் அங்க மரியாதை. ஒரு முறை வேணா ஜெயிச்சு பாருங்க. இந்த உலகம் எப்படி உங்களை மதிக்குது அப்படின்னு நீங்க அப்புறம் தான் தெரியும். ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும் இது ஒரு சொர்க்கம் அப்படின்னு நினைப்பீங்க. எந்த அளவுக்கு வாழ்க்கையில இந்த பிறவியை ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விரும்புவீங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் எப்படி நம்ம பிறக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் சாத்தியமாக்கக்கூடிய வலிமை இந்த ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் உண்டு, இந்த ஜோதிடத்துக்கு மட்டும்தான் உண்டு. உங்க ராசிக்கு என்ன கோவில் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால கும்பராசிக்கு கஷ்டங்கள் வரும்போது சனி பகவான் இருக்காரு அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு வந்தா போதும். ஏன்னா வாழ்க்கையில கும்பராசி மகர ராசியை மாதிரி கஷ்டப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சனி அதிபதியா இருக்கிறாங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உழைச்சாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஏன்னா இங்க ராசி சக்கரத்துல 10ஆம் வீடு தொழில் சனி பகவான், 11ஆம் வீடு லாபஸ்தானம், அங்கேயும் சனி பகவான் கும்பராசி. அதனால ஒரு தொழில் செய்யணும், ஒரு லாபத்தை அடையணும், அந்த லாபம் கடைசி சந்ததி வரைக்கும் நிலைக்கணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். உண்மையா உழைச்சி நேர்மையா சம்பாரிச்சாதான் அந்த பணம் நிலைச்சு நிற்கும். அதனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வாங்கி வந்த வரம் அப்படி. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு போகும்போது பல பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். ரொம்ப அமைதியா நிம்மதியா நீங்க உணர்வீங்க. அப்படிப்பட்ட இடம் தான் கும்பகோணத்துல இருக்கிற கும்பேஸ்வரர் ஆலயம். இங்க அமுத கும்பன் ஈசனுடைய திருவிளையாடலால் மகாமக குளத்துல அமுதமாக கொட்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. அமுத கும்பம். அப்ப இந்த தலத்துக்கு வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க போயிட்டு வாங்க. அடுத்து பார்த்தோம்னா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மாயவரம் கும்பகோணம் மார்க்கத்தில் இருக்கிற சேஷாத்திர பாலபுரத்தில் இருக்கும் ஸ்ரீ பைரவரை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. வாழ்க்கையில ஒரு நாளாவது ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்தில், இல்லைனா இந்த பைரவர் உங்களை கூப்பிடுற நேரத்தில் போயிட்டு வாங்க. ஏதாவது கனவுல தானாவே கூப்பிடுவார். அவராக கூப்பிடும் போது தான் அவங்களால போக முடியும் முதல்ல. இல்லைனா உங்களுக்கு அந்த பல தடைகள் வரும். ஆர்வம் இருக்காது, பணம் இருக்காது, போகக்கூடிய நேரம் இருக்காது, அந்த விருப்பம் இருக்காது. நீங்க நினைச்சாலும் குடும்பத்தில் உள்ளவங்க தடுப்பாங்க. இப்படி அவர் நினைக்கும் போது குடும்பத்தோட இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அவிட்டம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்கள். அடுத்தது சதயம் நட்சத்திர நண்பர்கள் சங்கரன் கோவில்ல இருக்கிற ஸ்ரீ கோமதி அம்மை, அது கூடவே
ஸ்ரீ சங்கரலிங்கரை கும்பிட்டுட்டு வாங்க, எல்லா நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தோட போயிட்டு வாங்க. அடுத்தது பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களும் தோழிகளும் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற பேரூரில் இருக்கிற ஸ்ரீ மரகதவல்லி ஸ்ரீ பட்டீஸ்வரரை ஸ்ரீ நடராஜ பெருமானை சென்று வழிபட்டு வாருங்கள். எல்லா பலனும் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி நண்பர்களுக்காகவும் தோழிகளுக்காகவும் காத்திருக்கிற கோவில்கள் இதுதான். கண்டிப்பாங்க போயிட்டு வாங்க. அடுத்தது பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, சாஸ்திரத்துல பரிகாரம்லாம் சொல்லல, பரிகாரம்னு ஒண்ணு ஜோதிட சாஸ்திரத்துல இல்ல, அதெல்லாம் இல்லாமலா இத்தனை கோவில்கள் இருக்கு, இவ்வளவு தான தர்மங்கள் செய்ய சொல்றாங்க, ஒவ்வொரு கோவில்லையும் தர்மங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பரிகாரங்கள் இருக்கு. ஜோசியக்காரங்களே நிறைய பேர் பரிகாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா பரிகாரங்கள் அப்படிங்கிறது இல்லாம எதுவுமே இல்லை. ஆனா பரிகாரமா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கு ஈடான பரிகாரங்கள் செய்யும் போதுதான் அதுக்கு பரிகாரமா அமையும். கஷ்டங்கள் பலமா இருக்கு, துன்பங்கள் பலமா இருக்கு, அதை போக்குறதுக்கு ஈஸியா ஒரு பரிகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பா போயிடும். அந்த பரிகாரம் பலிக்காது. இந்த விஷயத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நோயின்னு இருந்தா அதுக்கு மருந்து அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு, இல்லாமலா இருக்கும். ஆனா எந்த மருந்து அப்படிங்கிறது தான் பரிகாரத்துல மிக முக்கியமானது. இங்கேயும் சில முக்கியமான விஷயம் உண்டு. நோய்களை கட்டுப்படுத்தலாமே தவிர சில நோய்கள் சுத்தமா கட்டுப்படுத்த முடியாது, தீராது. வாழ்க்கை முழுவதும் அந்த நோய்களுக்கான மருந்து நம்ம சாப்பிட்டு தான் இருக்கணும். அப்படி சில நோய்கள் இருக்கு. அந்த நோய்களுக்கெல்லாம் அதிக காலம் பிடிக்கும். சில நோய்க்கு உடனே சாப்பிட்டா உடனே சரியாயிடும், சில நோய்க்கு அதிக காலம் பிடிக்கும். அதிக காலம் மருந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். ஏன் சாவர வரைக்கும் கூட மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற சூழ்நிலை வரும். சில நோய்களுக்கு மருத்துவமே இல்லை. இதை ஒரு எடுத்துக்காட்டா வச்சுங்க. அப்படிதான் பரிகாரங்களும். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய கர்மா தான். நாம செஞ்ச அந்த கொடுமைகள் தான் இன்னைக்கு இது மாதிரியான கஷ்டங்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப அதுக்கான பரிகாரங்கள் எது மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். அதாவது தெரிஞ்சே செஞ்ச தவறுகள், துரோகங்கள், பாவங்களுக்கெல்லாம் என்னைக்குமே பிராயச்சித்தமே இல்லை. ஆனா மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு. அதனால எந்த ஒரு துன்பத்திலிருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம மனசு வருந்தி வரக்கூடிய தண்டனையை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா இறைவன் கண்டிப்பா மன்னிப்பார். ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவார், அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார். அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும், மனம் வருந்தி செய்யணும். எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சே செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம். பணத்தால, யாகங்களால, மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி, தங்க காசு, ஆபரணங்கள், பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும், ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் வருந்துறது தான், கண்ணீர் தான். நம்மளால அடுத்தவங்க அழுதா அது பாவம், மனம் மருந்தி நாமளே அழுதா அது பரிகாரம். அதுதான் தீர்வு. தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம் தான், பிரச்சனைகள் தான், துன்பங்கள் தான். வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரத்தால போய்க்கலாமா அப்படின்னா முடியாது. மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்லாம் இல்ல. எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோடைய தாக்கத்தை குறைக்கும். உங்க வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது, நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த 2 விஷயங்களை கடைபிடிங்க. 2 விஷயங்கள். இதுதான் பரிகாரம். முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலயும் மாலையிலையும் பூஜை செய்யுங்க, விளக்கேத்துங்க. பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது. ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கந்திஷ்டி, எதிர்மறை சக்திகள், பொறாமை, இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும். அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்பொழுதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும். அது மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை, அமைதி, தெளிவு, அன்பு, பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை அறை தான். ஒரு 10 நிமிஷம் அங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க. அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும், நீங்க செய்யறது எல்லாமே தெளிவா செய்வீங்க. அதனால பூஜை அறையை கவனமா வச்சுங்க. இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க. சுத்தமான நெய், விளக்கு, அப்புறம் பஞ்சகாவியத்தில் செய்யக்கூடிய விளக்கு, அகர்பத்தி, சாம்பிராணி. பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பசுமாட்டு நெய், சாணம், கோமியம், தயிர், பால் இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க. முடிஞ்சா 7 வகை திரி, தாமரை தண்டு திரி, எருக்கந்திரி, இப்படி 7 வகை திரி இருக்கு. கற்பூரம், பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது, பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது. அப்புறம் தீப எண்ணெய்கள், நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும். குறிப்பா பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்திடுவீங்க. அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள். எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் நம்ம வீட்டுல இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்லாம் நம்ம வீட்டுல இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும், செல்வங்கள் சேரும். முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் இருந்தாதான்
நம்ம முயற்சியை பண்ண முடியும். அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை. இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி அத்தனையும் தரமான பூஜை பொருட்கள், அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நம்பிக்கை இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்குங்க. எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க வச்சுக்கீங்க. இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் பரிகாரம். இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிரும். இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான். இந்த உலகத்துல பொதுவாகவே எல்லாருமே திறமை உடையவங்க தான். ஆனா எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் திறமையா இருக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருத்தவங்க திறமையா இருப்பாங்க. அப்ப அந்த திறமை எது அப்படின்னு அடையாளப்படுத்தி அதை கண்டுபிடிச்சு நம்ம வளர ஆரம்பிச்சிடணும். அந்த வழிமுறைகளை கண்டவர்கள் வெற்றியின் முதல் படி ஏறிக்கிட்டு இருக்காங்க. கடும் உழைப்பு அப்படிங்கிறது இரண்டாம் படி தான். முதல் படினா என்ன தெரியுமா? 100 பேர் பிடிச்சு இழுத்தாலும் 1000 பேர் தடுத்தாலும் 1,00,000 பேர் உன்னால முடியாது, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னாலும் என்னுடைய கனவை நிஜமாக்க வாழ்க்கையில ஜெயிக்க என்னால மட்டும்தான் முடியும்னு எல்லாரையும் வரிசையில நிக்க வச்சுட்டு முதல் படி ஏறாம் பாரு. அந்த முதல் படி தான் தன்னம்பிக்கை. அதுக்கப்புறம் தான் இரண்டாவது படி உழைப்பு. அப்புறம் அவமானம், கௌரவம், இதெல்லாம் அடுத்தடுத்த படிக்கட்டுகள் வரும். தோல்வி ஒரு படியில வரும். இந்த உலகத்துல எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தோத்து போறாங்க அப்படின்னா, தோத்தவங்க விழுந்து கிடக்காம மறுபடியும் எழுந்திருச்சு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதுதான் தன்னம்பிக்கை. ஆனா திறமையே இல்லாதவங்க தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அங்கதான் கிடைக்கக்கூடியது தோல்வி, தோல்விக்கு மேல் அவமானம். அதனால தன்னுடைய தன்னம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி யார் எது சொன்னாலும் அவங்கள ஒதுக்குங்க. குமரிக்கரையில திருவள்ளுவர் எப்படி நிக்கிறார் அந்த மாதிரி உயர்ந்த நில்லுங்க. தன்னம்பிக்கையோட பொறுமையும் தலைமை பண்புகளும் இருந்தா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வெற்றி இல்ல, பணத்துக்கு அடுத்ததும் வெற்றி தோல்வி இருக்கு. நேர்மை, கௌரவம், சுயமரியாதை இதெல்லாம் கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது தான், நிர்ணயிக்கக்கூடிய புள்ளிகள் இதெல்லாம். அதனால ஏழ்மையில நேர்மை அப்படிங்கிறது பாராட்டக்கூடியது. இங்க நேர்மை, உழைப்பு, ஆன்மீக சிந்தனை இது இருந்தாலே போதும், வெற்றி உங்களுக்கு தான். கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க வாழ்க்கையில. ஆனா நேர்மைக்கே ஏழ்மை பரிசு அப்படின்னா இந்த சமூகம் தவறான பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏழ்மையா இருக்கிறவன எப்பொழுதுமே அடக்கி வச்சிருக்கிறது, முன்னேற விடாம தடுக்கிறது. சமூகம் அப்படின்னா அடுத்த ஆள் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அப்போ இங்க எதிரி யாரு? நம்முடைய சமூகம் தான். அதனால நம்ம ஜெயிக்கணும்னா நாம எப்பொழுதுமே இப்படிதான், நம்மளால முடியாது, நமக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான், நம்முடைய விதி இவ்வளவுதான் அப்படின்னு அலட்சியமா இல்லாம நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம மேல நம்பிக்கை வச்சு இந்த சமூகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டித்தான் ஆகணும். திருவள்ளுவருடைய ஊக்கம் உடைமை, ஆய்வினை உடைமை, இடுக்கண் அறியாமை, வினைத்திற்பம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா, துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க. துன்பங்களை கடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்ல. துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போவாதீங்க, அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க அப்படிங்கறதா திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம். இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் இங்க கிங்கு. தலைவராகலாம், கோடீஸ்வரராகலாம், எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுக்கு இது வேணும், எங்களாலே முடியும், நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும். போராடுங்க, வெற்றி பெறுங்க. புகழோ இகழ்வோ இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டு உங்களது பாதை இதுதான், போயிட்டே இருங்க. வெற்றி நிச்சயமா கிடைக்கும். நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. கடைசியா ஒன்று சொல்லட்டுமா? போனா போகுது, ஜெயிச்சிருங்க. ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்றது இந்த உலகமே கேட்கும். தோத்துட்டீங்கன்னா நாம வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது. அதனால ஜெயிச்சிருங்க மக்கா, ஜெயிச்சிருங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.